ராஜ்குமார் பெரியசாமி அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரொடியூசர் சைடாவா இருக்கட்டும், அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகல. ஸோ அதனால எஸ். ஃபைனலி டிசைடட் தனுஷ் அவர்கள் டிசைட் பண்ணி D55 டிராப் கிடையாது. நானே ப்ரொடியூஸ் பண்றேங்க. இது நமக்கு என்ன புதுசாங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி D55 தனுஷே ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வழக்கம் போல தனுஷ் மம்முட்டி. ஸோ இந்த காம்போ பார்க்கறதுக்கு தனுஷோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி மம்முட்டி சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், தமிழ் ஆடியன்ஸா இருக்கட்டும், மலையாள ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு மலையாளத்துல தனுஷாருக்கும் ஃபேன்ஸ் அதிகம், அதே மாதிரி மம்முட்டி அவர்களும் நடிக்கிறார் அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் யுக்தியா இருக்கும். ஏன்னா அன்புச்செழியன் சார் எதுக்கு இதை வேணான்னு சொன்னார்ன்றது இப்ப வரைக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா மேபி இருக்கு. அவருக்கு அந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு ரீசன்னால இவ்ளோ ஏன்னா பெரிய ரொம்ப இதை வருஷம் வந்து கழிச்சு அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. எஸ் நிறைய பிரச்சனைகள் அவருமே ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து இந்த படத்தை ட்ராப் பண்றாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. ஆனா இந்த படம் ட்ராப் ஆகல. ராஜ்குமார் பெரியசாமியோட டைரக்ஷன்ல தனுஷ் தான் நடிக்க போறாரு. அந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ண போறாரா அப்படின்றத கூடிய சீக்கிரம் ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அஃபிஷியல் அப்டேட்காக நம்ம வெயிட் பண்ணலாம்.